ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். ஸ்ரீலங்காவில் இருக்க மண்குளம் அப்படிங்கிற ஊரில் நவம்பர் மாதம் 25 1996 சிவலோகநாதன் அண்டு சரஸ்வதிங்கிற தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஏற்கனவே இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தை இருக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இப்போ 3ஆவதா ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வித்யான்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஜென்ரலா ஒரு குடும்பத்தில் முதலா பிறக்கிற குழந்தைக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம், முதல் குழந்தைங்கிற ஒரு ஆசை இருக்குமோ அந்த மாதிரி கடைசியா பிறக்கிற குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். செல்லமா நம்ம ஊர்ல எல்லாமே கடைக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் வித்யாங்கிற இந்த குழந்தைய ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பூங்குடி தீவுங்கிற ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு தீவு தான். பட் ஸ்ரீலங்கால ஏற்கனவே அந்த வார் சூழ்நிலை, அதாவது சிவில் வார் தீவிரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த கிராமத்தில் தங்களால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாதுன்னு இந்த குடும்பம் யாழ்ப்பாணத்துக்கு புலம்பெயர்ந்து போறாங்க. சிறிது காலம் யாழ்ப்பாணத்தில் இருந்ததுக்கு அப்புறம் 2009 இந்த போர் சூழல் ஒரு அமைதியான நிலையை ரீச் ஆனதுக்கு அப்புறம் யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்ப தன்னோட சொந்த ஊரான பூங்குடி தீவுக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற மகா வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூல்ல தான் இந்த தம்பதிகளோட 3 குழந்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலா பெரிய பசங்களுக்கு சாயங்காலம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும், சின்ன பசங்களுக்குலாம் சீக்கிரமாவே கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ இந்த கடைசி குழந்தை வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே கிளாஸ் முடிஞ்சா கூட, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சா கூட தன்னோட சகோதரனும் சகோதரி 2 பேருமே வர்ற வரைக்கும் பொறுமையாக ஸ்கூல்லையே வெயிட் பண்ணி அவங்களோட அந்த வீட்டுக்கு வர்ற ப்ராசஸை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தன்னோட சிப்ளிங்ஸோட ஒரு நல்ல பாண்டோட இருந்திருக்காங்க. அதுவும் இவங்க இருக்கிற வீடும் ஸ்கூலும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. சில சமயம் நடந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க. ஸோ என்ன மாதிரி போனால் கூட தன்னோட சகோதர சகோதரி கூட பயணிக்கிறது இவங்களுக்கு ஒரு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். சின்ன வயசில் நான் டாக்டர் ஆகணும், கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் சொல்லுவோம். பட் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் அந்த கனவுகளுக்கு வேற மாதிரி உருவம் கிடைக்கும். நம்ம கனவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். பட் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே தான் ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும், பத்திரிகையாளர் ஆகணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ அதை நோக்கியே பயணம் பண்ணுறாங்க. அதுக்காக கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்லேருந்து ஈவன் அடுத்து தன்னோட கல்லூரி படிப்புக்கு எப்படியாவது இந்த ஜேர்னலிஸ்டில் ஜாயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணுங்கிற நோக்கத்தில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வித்யாவோட வீட்டுக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க இருக்கிற வீடு கொஞ்சம் ஐசோலேட்டட் ஏரியா. ஸோ இவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த 2 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக ஐசோலேட்டடான ஒரு ஏரியாவாக இருக்கும். சுற்றி எங்கே பார்த்தாலும் மரங்களும் அடர்ந்த புதர்களும் இருக்கும். மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெண் அந்த பக்கம் தனியாக போகிறது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இந்த பொண்ணை தனியாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தா, டெய்லி இவங்க சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. காலையில் 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. தனியாக போக மாட்டாங்க. இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2மே பொண்ணுங்க தான். அவங்களும் இதே ஏரியாவை சேர்ந்தவங்க தான். ஸோ 3 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு இதே மாதிரி சைக்கிளில் போயிட்டு வருவாங்க. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா கிளம்பி வருவாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த வித்யாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி, தன்னோட பொண்ணு தனியாக போல, கூட 2 பேரோட போகிறா, சேஃபாக போயிட்டு வருவா அப்படிங்கிற ஒரு மன அமைதி அவங்களுக்கு கிடைக்குது. இவங்களோட ஸ்கூல் ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னா, 7:30 மணிக்கு கிளம்பி போவாங்க. சாயங்காலம் ஒரு 3:45 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 4:30 மணி ஆயிரும். சில சமயம் என்ன ஆகுனா, இந்த வித்யா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, ஸ்கூல்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி தான் இருந்துட்டு வருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 4:45 வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால அவங்க அம்மாவோட வழக்கமான ஸ்கெடியூல் என்னன்னா, இந்த 3:45 ஸ்கூல் முடிஞ்சதுலேருந்து 4 மணிக்கு தன்னோட பொண்ணு எந்த பாதையில் சைக்கிளில் வருவாளோ அந்த பாதையை நோக்கி டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சில சமயம் இந்த வித்யா கூட பயணம் பண்ற அந்த 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுனா, எப்பவுமே இந்த பொண்ணை தனியாக அனுப்ப மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வித்யாவோட கூட பிறந்த சகோதரர் நிஷாந்தன் ஒரு நபர் இருக்காரு. அவர் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொண்டு போய் தன்னோட தங்கைய பைக்கில் போய் ஸ்கூலில் விட்டுட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வழக்கமான சூழ்நிலை போயிட்டு இருக்க டயத்தில் மே மாதம் 13 2015 இந்த வித்யாவோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்டும் உடல்நிலை சரியில்லாமல் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல.
அப்போ வித்யா தனியா போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சரி, தன்னோட சகோதரர்கிட்ட கேட்கலாம் பார்த்தா அவர் அன்னைக்கு காலையில ரொம்ப சீக்கிரமாவே வேலை கிளம்பி போறாரு. அப்போ இன்னைக்கு அவங்க தனியா சைக்கிள்ல இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ அவங்க அம்மா இதை பத்தி பெருசா நினைக்கல, ஸ்டாப் பண்ணணுங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணல. பல டைம் பல வருடங்களா இந்த வழியில தானே பொண்ணு போயிட்டு வந்திருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, சரி போயிட்டு பாதுகாப்பா வந்துருவான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. இங்க பாருமா, இன்னைக்கு யாரும் வரல, சீக்கிரமா போயிரு. அதே மாதிரி சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவையில்லாம அரட்டை அடிச்சுட்டு இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணாத, ஸ்கூல் முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துரு, இல்லை நான் முடிஞ்சா உன்னோட சகோதரரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி காலையில 7:30 மணிக்கு வழக்கம் போல சரஸ்வதிங்கிற இந்த பெண்மணி தன்னோட 18 வயசு பொண்ணு வித்யாவை ஸ்கூலுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. பட் இது சரஸ்வதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இதுதான் தன்னோட பொண்ணை அவங்க உயிரோட பார்க்க போற கடைசி தருணம்னு. இதுக்கப்புறம் இந்த 18 வயசு வித்யாவோட வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு இப்படியெல்லாம் கூடவா நடக்கும், இவ்வளவு கொடூரம் நடக்குமான்னு இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. அப்படி காலையில 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போன இந்த வித்யாவோட வாழ்க்கையில அடுத்து என்ன நிகழப்போது, உண்மையிலே இப்படியெல்லாம் கூடவா ஒரு கொடூரம் நடக்கும்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்க போகுது. அப்படி வித்யாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வழக்கம் போல இந்த வழக்குல இருந்து குழந்தைகள் சம்பந்தமாகவும் இந்த காலத்துல ஒரு பொண்ணையோ பையனையோ வளர்த்து செட்டில் பண்றது உண்மையிலேயே எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம். வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி தான் ஒவ்வொரு பேரண்ட்டும் ஃபீல் பண்றாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பல விஷயங்களை இந்த வழக்குல இருந்து கத்துக்க போறோம். மே மாசம் 13ஆம் தேதி 2015ஆம் வருஷம் காலைல 7:30 மணிக்கு வித்யா ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க அம்மாவும் வழக்கம் போல தன்னோட வீட்டு வேலைகளை பார்த்துட்டு 4 மணிலேருந்து தன்னோட பொண்ணு வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 மணி ஆகுது, வரல. 4:15 ஆகுது, வரல. 4:30 மணி ஆகுது, அப்பவும் வரல. 4:45 மணி ஆகுது, இப்போதான் அவங்க அம்மாவுக்கு ஒரு ரெட் ஃபிளாக் தோண ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் தன்னோட பொண்ணு வராம இருக்க மாட்டாளேன்னு ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்ப தன்னோட வீட்டு வாசலை கடந்து அந்த வழிநெடுக எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க, என்னோட பொண்ணு பார்த்தீங்களா, இந்த மாதிரி சைக்கிளில் ஸ்கூல்ல இருந்து வந்தாலான்னு வழிநெடுக பார்க்குற எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. எல்லாரும் சொல்ற ஒரே பதில், இல்லையே, இன்னைக்கு நாங்க வித்யாவை பார்க்கவே இல்லைங்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, அவங்க அம்மாவுக்கு ஒரே சாய்ஸ் தான், ஸ்கூல்ல போய் விசாரிக்கணுங்கிறதுக்காக 2 கிலோமீட்டர் அவங்க வீட்டுல இருந்து அந்த பெண் எந்த வழியா சைக்கிள்ல பயணம் பண்ணுவாங்களோ அந்த வழியிலே பதட்டத்தோட நடந்து போறாங்க. அந்த நடந்து போறப்ப அவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க மனசுல அவ்வளவு விதமான ஒரு குழப்பமா இருந்துட்டு இருக்கு. எங்க போயிட்டு அந்த பொண்ணு ஒரு குழப்பமும் பதட்டமான சூழ்நிலையில 2 கிலோமீட்டர் நடந்து நேரா ஸ்கூலுக்கு போறாங்க. அப்படி ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு ஒரு பயங்கர கோபம் வருது. ஏன்னா பொண்ணு யாருக்கிட்டே தேவையில்லாம பேசிட்டு இருந்திருப்பா, நம்மள இவ்வளவு பதட்டத்துல உண்டு பண்ணிட்டா, இன்னும் இருக்குடா அவளுக்கு அப்படின்னு ஸ்கூலுக்குள்ள உள்ள போய் அங்க இருக்கிற ஆபீஸ்ல போய் கேட்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு பதில் இந்த வித்யாவோட அம்மா சரஸ்வதியோட இருதயத்துல ஒரு மிகப்பெரிய ஈட்டிய பாய்ச்சன மாதிரி ஒரு பயத்தை கொடுக்குது. ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேடம், உங்க பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலையேங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு அந்த சரஸ்வதிங்கிற பெண்மணிக்கு தலையே சுத்திருச்சு. அப்பதான் புரியுது தன்னோட பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து நிகழ்ந்திருக்குன்னு. அங்க இருக்க ஸ்கூல் அபிஷியல் சில பேரை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார், என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா, கண்டுபிடிச்சு கொடுங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ சாயங்காலம் 6:30 மணி ஆகுது. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் அங்கே இருக்க அவுட் போஸ்ட்டுங்கிறது ஒரு சின்ன லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, அவங்களாம் ஓகே மேடம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி இந்த அம்மாவை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. பட் போலீஸ் அதிகாரி கம்ப்ளைண்ட் பதிவு பண்ற மாதிரியும் தெரியல, அந்த பொண்ணை போய் தேடுற மாதிரியும் தெரியல. ஒரு அம்மாவோட பரிதவிப்பை நினைச்சு பாருங்க. வயசு பொண்ணு காணாம போயிருக்கா, போலீஸ் ஆபீசர் ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க அப்படி பதட்டத்தோடய உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே சார் எப்படியா கொஞ்சம் பாருங்க சார்னு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்குள்ளேயும் உள்ள போய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 6:30 மணி, 7, 7:30 மணி ஆகுது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கம்ப்ளைண்ட்டும் எடுக்கிற மாதிரி தெரியல. இந்த டயத்தில் ஸ்கூல் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க ஸ்கூலுக்கு வரல, இதை வந்து அம்மா கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நாங்க எங்க வேலையை பார்க்க போறோம்னு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க.
இப்ப சரஸ்வதி பரிதவிப்போட அந்த அவுட் போஸ்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. போலீஸ் ஆபீசர் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்ப இந்த டயத்துல அந்த ஏரியா மக்களும் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சகோதரருக்கும் தகவல் போக ஆரம்பிக்குது. இப்போ இந்த அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இனிமேல் மெயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு ஒரு 8:30 மணிக்கு அந்த ஏரியால இருக்கிற ஒரு மெயின் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மெயின் போலீஸ் ஆபீசரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நாங்க தேடி தரோங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. பட் 9 மணி ஆகுது, 9:30 மணி ஆகுது, ஒரு போலீஸ் ஆபீசர் கூட அந்த பொண்ணை சர்ச் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில போல. உண்மையிலேயே இந்த சரஸ்வதிங்கிற பெண்மணி வந்து ஹெல்ப்லெஸ், என்ன பண்றதுனே தெரியல. ஒரு அம்மாவால என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த சரஸ்வதி மனசுல பாரத்தோடையும் பரிதவிப்போடையும் வேற வழியே இல்லாம வீட்டுக்கு போறாங்க. இப்ப அந்த ஏரியா மக்களுக்கு தகவல் கொடுக்கப்படுது, அவங்க சகோதரருக்கும் தகவல் கொடுக்கப்படுது. போலீஸ் தான் இப்படி இருக்காங்க, அதுக்காக நம்ம இப்படி இருக்க முடியுமான அந்த குடும்ப உறவுகள், அந்த ஏரியா மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்கூல்ல இருந்து இவங்க வீடு வரைக்கும் வழிநெடுக இருக்க அந்த 2 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இன்ச் பை இன்ச்சா தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா கையில டார்ச் லைட்டை வச்சுட்டு அங்க இருக்க புதருக்குள்ள ஃபுல்லா போய் தேடி பார்க்கறாங்க. எவ்வளவு தேடியும் அந்த பக்கம் வித்யா இங்க வந்தாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. இப்படியே மிட் நைட் ஆயிருது. ஸோ எல்லாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, இனிமேல் தேடி வேஸ்ட் தான், நம்ம ஒன்று பண்ணுவோம், எப்போ காலங்காத்தால விடியல் வருதோ வெளிச்சம் வருதோ அப்போ திரும்ப வந்து சல்லடை போட்டு தேடலான்னு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. சரி, இப்போ காலையில விடிஞ்சிருச்சு. எல்லாரும் நைட்டு ஃபுல்லா தூங்காம விடியலுக்காக சூரியன் வர்ற வரைக்கும் காத்திருந்து திரும்பவும் வித்யாவை தேடுறதுக்காக பரிதவிப்போட கிளம்புறாங்க. அப்போ இந்த வித்யாவோட சகோதரருக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க வீட்டுல குட்டின்னு ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த நாய் வந்து வித்யா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஒருவேளை அந்த நாய் கிட்ட வித்யாவோட ட்ரெஸ்ஸை வச்சு வித்யாவோட சென்ட்டை வச்சு தேடி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. இவங்க வீட்டுல வளர்க்குற நாய் என்னதான் போலீஸ்ல இருக்கிற மோப்ப நாய் மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாத நாயா இருந்தா கூட இதாலையும் சரி மனிதனோட சென்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த சகோதரர் வித்யாவோட ட்ரெஸ்ஸை காமிச்சு அந்த சென்ட்டை பிக்கப் பண்ண வச்சு இப்போ அந்த நாயையும் வந்து வித்யாவை தேடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. ஸோ இவங்க திரும்ப அந்த அடர்ந்த புதருக்குள்ள எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கும் போது ஃபைனலா ஒரு புதருக்குள்ள இந்த வித்யாவோட சைக்கிளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சைக்கிளை பார்த்தவனே எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் வருது. அப்படியே கொஞ்சம் உள்ள போய் தேடினா கடைசியில வித்யா போட்டிருந்த செருப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போய் தேடினா வித்யாவோட ஸ்கூல் பேக்கை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு படபடப்பு எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க வளர்க்குற நாய் எந்த பக்கம் கூட்டு போதோ அந்த டைரக்ஷன்ல போறாங்க. ஸோ இந்த நாய் போன டைரக்ஷன்ல தான் சைக்கிள் செருப்பு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலா அந்த டாக் எங்க போய் நிக்குதுன்னா ஒரு அபண்டன்ட் பில்டிங், அதாவது ஒரு பழைய பில்டிங், அதை யாரும் யூஸ் பண்ணல, பாலடைஞ்சு போயிருக்கு. உடனே அந்த பில்டிங்குள்ள போய் பரபரப்பா தேடி பார்க்கறாங்க. பட் அந்த பில்டிங்குள்ளேயும் வித்யாவை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த டாக் என்ன பண்ணுதுன்னா அந்த பில்டிங்குக்கு பின்னாடி போகுது. உடனே அந்த டாக் ஃபர்ஸ்ட் ஓடி போகுது, பின்னாடி தேடி வரவங்க வர்றாங்க. முன்னாடி போன அந்த டாக் வந்து ஒரு இடத்துல நின்று பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. அது எங்க நின்று குறைக்குதுன்னா அந்த அபண்டன்ட் பில்டிங்க்கு பின்னாடி ஒரு கான்கிரீட் பில்லர் இருக்கு. ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக அந்த பில்லர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கெட்டல. அந்த கான்கிரீட் பில்லர் கிட்ட இருந்து குறைக்க ஆரம்பிக்குது. உடனே அது குறைக்கிற திசையை நோக்கி போனாங்கல்ல, அங்க வித்யாவை பார்த்த பொசிஷன் எல்லாரோட இருதயத்தையும் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வித்யா என்ன மாதிரி பொசிஷன்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னா முழு நிர்வாணமா அந்த கான்கிரீட் பில்லர்ல கட்டப்பட்டிருக்காங்க. அந்த பெண், சின்ன பெண், 18 வயசு பெண் உயிரோட இல்லை. அதாவது அந்த பெண் எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது ஜடை போட்டிருப்பாங்கல்ல, ரிப்பன், அந்த 2 ரிப்பனையும் கழுத்துல போட்டிருந்த டை, இதை வச்சு அந்த பெண்ணோட கை கால்களை அந்த பில்லர்ல இப்படி பின்னாடி கட்டியிருக்காங்க. முழு நிர்வாணமா இருக்கு. அந்த பெண்ணை பலமுறை தவறா நடந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. பார்த்தாலே தெரியுது அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கையிலையும் கால்லையும் உடம்புலையும் இருக்கிற காயத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் எவ்வளவு வலி மிகுந்ததா இருந்திருக்கும் அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இப்போ இதை பத்தி இந்த பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவங்களும் மெதுவா அசைஞ்சு வர்றாங்க. ரொம்ப லேட்டா வர்றாங்க. பொதுமக்களுக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு. என்ன சார் இது, ஒரு 18 வயசு பொண்ணு காணோம்னு சொன்னோம், ப்ராப்பரா தேடவே இல்லை. நீங்க நைட்டே தேடிந்தீங்கன்னா உயிரோட கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, இப்போ அந்த பொண்ணு இறந்து சடலமா கிடக்குது, அதையாவது பாருங்க சார், கிரைம் சீனை செக்யூர் பண்ணுங்க, கொலைகாரனை கண்டுபிடிப்பீங்கன்னு வாங்கன்னு சொன்னா இவ்வளவு லேட்டா வர்றீங்களேன்னு பொதுமக்களுக்கு பயங்கர கோபம். ஸோ இப்போ ஒரு காவல்துறை டீம் வர்றாங்க.
பண்றாங்க. ஃபைனலா ஃபாரன்சிக் டீம் வராங்க. அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக்யூர் பண்றாங்க. சோ இப்போ ஃபாரன்சிக் டீம் வந்து இந்த வித்யாவோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தவனே சொல்றாங்க, இது ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்குங்கிறாங்க. அதாவது மினிமம் ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த பெண்ணை வந்து செதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. சோ அதனால அந்த பெண்ணோட உடல்ல இருந்து கொலைகாரன் சம்பந்தப்பட்ட பயாலஜிக்கல் மெட்டீரியலை வந்து பிரிசர்வ் பண்ணி அதை ஒரு தடயமா கலெக்ட் பண்ண வேண்டியது மிக முக்கியமான டாஸ்க்ங்கிறதுனால உடனே அந்த பெண்ணை வந்து ஃபாரன்சிக் டீம் லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. சோ கொலைகாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட பலவிதமான அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலை கலெக்ட் பண்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி வீட்ல இருந்து கிளம்பி சைக்கிள்ல போற பொண்ணை ஒரு 10-15 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண வழக்கு ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணுது. மக்கள் பல இடங்கள்ல போராட்டம் பண்றாங்க. கூடிய விரைவில் இதுல சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே தண்டனை வாங்கி தரணுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரளயமே வெடிக்குது. அப்ப இருக்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வேற வழியே இல்லாம இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு புதுசா சிஐடி டீம் ஃபார்ம் பண்றாங்க. அதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அந்த டீம் தான் இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல் கட்ட விசாரணை அந்த டீம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ கிரைம் சீன்ல ஏற்கனவே இந்த வித்யா வீட்டுல வளர்த்த நாயை வச்சுதான் இந்த கிரைம் சீனையே கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த கிரைம் சீன்ல இருந்து அந்த கொலைகாரங்கள் எந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்க. அதாவது இந்த கொலைகாரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணும்போது அந்த பெண் சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸையே கிழிச்சு வாய்க்குள்ள வச்சு அமுக்கியிருக்காங்க. சோ இதுல கொலைகாரங்கள் சம்பந்தப்பட்ட சென்ட்டும் அந்த பெண்ணோட ட்ரெஸ்ல இருக்கு. இப்போ போலீஸ் அதிகாரிகள் ஒரு மோப்ப நாயை கூட்டிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ல இருந்து கொலைகாரங்களோட சென்ட்டை வந்து பிக்கப் பண்றாங்க. பிக்கப் பண்ணும்போது அந்த டாக்கும் அந்த கிரைம் சீன்ல இருந்து அப்படியே போகுது. அந்த டாக் எங்க போக போகுது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ஆர்வம் இருக்கு. அந்த டாக்கை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அது எங்க போகுதுன்னா, இந்த வித்யாவோட வீடு எங்க இருக்கோ அந்த ஏரியால இருக்க ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்குது. அந்த வீடு எப்படி சொல்லுவாங்கன்னா பூபால சிங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபேமிலியோட நேம். அந்த வீட்டில் 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களையும் பூபால சிங்கம் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பசங்க வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப பேர் போனவங்க. பல டைம் இந்த வித்யா மேல அவங்களுக்கு ஒரு கண் இருந்திருக்கு. போற வர்றப்ப டீஸ் பண்றது, இந்த மாதிரி இந்த பசங்க நிறைய குடைச்சல் கொடுத்துருக்காங்க. அதை அந்த ஏரியால இருக்க ஒரு டீ கடை ஓனரும் பார்த்திருக்காரு. இப்போ அவங்க வீட்டில் போய் இந்த டாக் நிற்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த பூபால சிங்கம் பிரதர்ஸ் 3 பேர்த்தையும் போலீஸ் ஆபீசர் விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா இந்திரா குமார் அப்படின்னு ஒருத்தன் பேரு, இன்னொருத்தர் பேரு ஜெயக்குமார், இன்னொருத்தன் பேரு தவக்குமார். இந்த 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க பாருங்கடா, நாங்க கிரைம் சீன்ல இருந்து மோப்ப நாயை வச்சு பார்த்துட்டோம், நேரா உங்க வீட்டுக்கு தான் வருது, நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார், ஸ்ரீலங்கன் நேவி டீம் தான் அதை பண்ணாங்கிறாங்க. அப்ப அந்த வார் முடிஞ்ச டயத்துல என்ன ஆகும்னா, இந்த ஸ்ரீலங்கன் நேவி டீம் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. அந்த நேவி டீம் என்ன பண்றாங்கன்னா, சில கருப்பு ஆடுகள் அங்க இருக்கிற தமிழ் பெண்கள் கிட்ட தவறா நடந்து சித்திரவதை பண்ணி அப்படிங்கிற மாதிரி பல கம்ப்ளைண்ட் வந்ததுனால இந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஸ்ரீலங்கன் நேவி தான் சார் இதை பண்ணியிருக்காங்கிறாங்க. பட் போலீஸ் அதிகாரிகள் அவங்க விசாரணையில ஏற்கனவே பார்த்துட்டாங்க, எந்த ஒரு ஸ்ரீலங்கன் நேவி டீமோ ஆபீசரோ இந்த பக்கமே வரல, இந்த பூங்கொடி தீவு பக்கமே வரல. ஸோ இந்த பசங்க பொய் சொல்றாங்கன்னு தெரியுது. இங்க பாருங்கடா, நாங்க ஏற்கனவே விசாரிச்சிட்டோம், இப்போ உண்மையை சொல்லல, நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருந்து வர முடியாதுன்னு சொல்லி கேட்கும்போது, சார் நாங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார், இது எல்லாத்துக்குமே பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டது பெரிய தம்பி தான் சார், நீங்க அவனை போய் விசாரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த பெரிய தம்பிங்கிற நபரோட வீட்டுக்கு போறாங்க. இந்த பெரிய தம்பி யாருன்னா, இவன் பல நாள் இந்த வித்யா பின்னாடியே லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருந்தவன். இப்போ அந்த பெரிய தம்பியோட வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா கடைசியில வித்யா போட்டிருந்த கண் கண்ணாடியை கண்டுபிடிக்கிறாங்க. வெரி யூனிக்கான ஒரு மாடல் போட்டிருப்பாங்க. ஏற்கனவே போலீஸ் ஆபீசர் சந்தேகப்பட்டாங்க கிரைம் சீன்ல அந்த பொண்ணோட கண்ணாடி இல்லைன்னு. அது இந்த பெரிய தம்பியோட வீட்டில் பார்க்குறாங்க. இது இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய தடயமா பார்க்கப்படுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அந்த பெண்ணோட கண் கண்ணாடி ஒரு சஸ்பெக்டோட வீட்டில் இருந்தா ஆப்வியஸ்லி இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் அவனுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பூபால சிங்கம் பிரதர்ஸ் 3 பேரை தூக்குனாங்க. அவங்க என்னதான் இதுல மாஸ்டர் மைண்டா இல்லாம இருந்தா கூட இந்த கூட்டு பாலியல் வழக்குல அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க, பெரிய தம்பிங்கிற இந்த மாஸ்டர் மைண்டை வந்து தூக்குறாங்க. அவன் வந்து அவன் வீட்டுக்குள்ளேயே அந்த கண் கண்ணாடி கண்டுபிடிச்சதுனால அவனால ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண முடியல. இப்ப அவன் என்ன சொல்றான், இன்னொரு பேரை சொல்றான், சார் இதுல உதயசூரியன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு சார்ன்னு சொல்றான். உடனே அந்த உதயசூரியன்கிற நபரை தூக்குறானுங்க. அவன் என்ன சொல்றான், சார்
இதில் மெயினான ஆள் யார் தெரியுமா? சுவிஸ் குமார்னு ஒருத்தர் இருக்கான் சார் அப்படிங்கிறாங்க. யார் அவன்? சுவிஸ் குமார்னா எவன்டாவன் அப்படின்னு பார்த்தா, சார் அவனோட முழு பேர் வந்து மகாலிங்கம் சசிகுமார் சார். ஆனால் அவன் ரொம்ப நாள் சுவிஸ்ல இருந்ததுனால, இப்போ ரீசெண்டாக தான் வந்ததுனால அவனை சுவிஸ் குமார்னு நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம். இந்த பட்ட பெயர்லாம் எனக்கு வேணாம், அந்த மகாலிங்கம் எங்கே இருக்கான் சொல்றா அப்படின்னு போலீஸ் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மகாலிங்கத்துக்கும் இதில் மாஸ்டர் மைண்ட் அந்த கண் கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெரிய தம்பிக்கும் என்ன உறவுன்னு பார்த்தா, ரெண்டு பேரும் மாமன் மச்சான். ஸோ ஆப்வியஸ்லி இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ண முடியுது. ஸோ இப்போ வரைக்கும் மொத்தம் 6 பேர் உள்ள வரானுங்க. அந்த பூபாலசிங்கம் பிரதர்ஸ், அவன் சொல்லி பெரிய தம்பி சொல்லி உதயசூரியன் சொல்லி சுவிஸ் குமார், இப்படி 6 பேர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வரும்போது இந்த உதயசூரியனையும் சுவிஸ் குமாரையும் போலீஸ் இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலா சும்மா ரேண்டமாலாம் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் இவ்வளவு தூரம் ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருக்குன்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல மாஸ்டர் மைண்டா இருக்க பெரிய தம்பிக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்புன்னு விசாரணை பண்ணும்போதுதான் ஒரு டீ கடை ஓனர் மூலமா ஒரு சூப்பரான தகவல் தெரிய வருது. இந்த பெரிய தம்பிங்கிறவன் பல நாள் வித்யா பின்னாடியே அலைஞ்சிட்டு என்ன லவ் பண்ணு சுத்திட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், மேபி அந்த பெண்கிட்ட ஏதாவது அத்துமீறினானா என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு செருப்பை கழட்டி அடிச்சிருக்கு. இது வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவனுக்கு மிகப்பெரிய அவமானமாயிருக்கு. இந்த அவமானம் தான் அந்த பெண்ணை பழி வாங்கணுங்கிற அந்த உணர்ச்சியை வந்து இவனுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ரிகரிங் பாயிண்டா இருந்திருக்கு. சரி, ஓகே, உதயசூரியன்கிறவன் கூட வந்தவன் இந்த சுவிஸ் குமார்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த பெரிய தம்பியோட மச்சான். அவனை பற்றி விசாரிக்கும் போது இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. இவங்கெல்லாம் லோக்கல்ல சுத்திட்டு இருந்தவன், அவன் சுவிஸ்ல இருந்து வந்திருக்கான். அவனோட பிரதான தொழில் என்ன அப்படின்னா தவறான வீடியோ எடுக்கிறது. அதாவது பெண்களை மயக்கியோ இல்ல அந்த பெண்களோட அனுமதி இல்லாம தவறான வீடியோ எடுத்து, நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவானுங்க, எடுத்து வச்சு அவனுங்களே பார்த்துப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பார்த்துப்பானுங்க. பட் இவன் வந்து அதை ஒரு தொழிலாவே வச்சிருக்கான். இந்த மாதிரி தவறா வீடியோ போடுற சைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைட்டுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோவை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கான். இதை தான் அவன் பிரதான தொழிலாக பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு நெடுநாளைக்கு முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய தவறான வீடியோ போடுற ஒரு சைட்டோ இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அந்த கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு 10-15 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வை பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணணும். இதுதான் எங்க ரெக்குயர்மெண்ட். இதை நீ லைவா வீடியோ எடுத்து எங்களுக்கு கொடுத்தேன்னா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பணத்தை உனக்கு தர்றோங்கிற மாதிரி இவனுக்கு ஏற்கனவே ஆசை வார்த்தை காட்டியிருக்காங்க. இவனும் சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் செலக்ட் பண்ண போற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும் பார்க்கும்போது இந்த வித்யா பின்னாடி நிறைய பசங்க சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவனுக்கும் அந்த பொண்ணை பார்க்கும்போது இவன் பிசினஸ்க்கு இந்த பொண்ணு கரெக்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிருக்கான். ஏற்கனவே பெரிய தம்பிக்கும் வித்யாவுக்கும் பிரச்சனை இருக்கு. இப்படி அந்த வித்யாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற இல்ல அந்த பெண்ணை அடையணும்னு நினைக்கிற பல பேர் வந்து ஒண்ணு கூடுறாங்க. அப்படி ஒண்ணு கூடும்போது இவனுங்களுக்குள்ள ஒரு பிளான் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. பெரிய தம்பியோட பிளான் அந்த பொண்ணை பழி வாங்குறது. இந்த சுவிஸ் குமாரோட பிளான் என்ன, பழி வாங்கணும், அந்த பெண்ணை அனுபவிக்கணும், அதை எல்லாத்தையும் தாண்டி அதை ரெக்கார்ட் பண்ணி லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இவனோட பிரதான நோக்கமா இருந்திருக்கு. அப்ப இந்த சுவிஸ் குமார் என்ன பண்ணிருக்கான், தன்னோட மச்சான் பெரிய தம்பி கிட்ட பேசியிருக்கான். உனக்கு அந்த பொண்ணு கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு இது மூலமா 2 கோடி ரூபாய் பணம் வரப்போகுது, உனக்கு 25,000 பணம் தரேன், நீ இந்த பிளானுக்கு வர்றியான்னு கேட்டிருக்கான். பெரிய தம்பி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தான். இப்போ ஒரு கேங் சேரும்போது இதை விட பெட்டரா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, எஸ் லெட்ஸ் டூ இட், பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பழி வாங்குறதுக்கு 25,000 பணம் கிடைக்கும் போது பெரிய தம்பியும் இதுக்கு உடந்தையா இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பூபாலசிங்கம் பிரதருங்கிறவங்க இவங்களும் அந்த பொண்ணை அடையணுங்கிறதுனால ரொம்ப நாளா பின்னாடி சுத்திட்டு இருந்தவங்க இப்போ அவனுங்களையும் சேர்த்துக்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த பெரிய தம்பி உதயசூரியன் சுவிஸ் குமார் என்ன பண்ணானுங்க, இன்னும் ஆளுகளை சேர்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பூபாலசிங்கம் பிரதர்னு ஒருத்தர் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த வித்யா யாரெல்லாம் லவ் பண்ற ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது சிவாதேவன் ஒருத்தன் இருக்கான். அதுக்கப்புறம் தில்லைநாதன் ஒருத்தன் இருக்கான். இன்னொரு 2 பேரும் ரெடியா இருக்கானுங்க. ஸோ இப்படி சேர்ந்து மொத்தம் ஒரு 7-8 பேர் இருக்கிற கும்பல் சேர்ந்து வித்யாவை தூக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ அவங்களோட பிளான் இதான். அந்த பொண்ணு எப்போ இந்த 2 கிலோமீட்டர் ஐசோலேட்டட் ஏரியால தனியா வருதோ ஆண்டி வேலை தூக்குறோம், புதருக்குள்ள கூட்டிட்டு போறோம், அந்த பெண்ணை முழு நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து அனுபவிச்சு கொலை பண்றோம். இது என்னமோ ஜஸ்ட் கேஷுவலா அந்த பெண்ணை நாங்கள் தவறா நடக்கிறதுக்காக கூட்டு போனோம், அந்த இடத்துல கொலை நடந்துச்சு அப்படிங்கலாம் கிடையாது. பக்காவா முதலே பிளான் பண்ணிட்டாங்க, இதை தான் செய்ய போறோங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன மாதிரி நாள் குறிச்சிருக்காங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி 2015 இந்த கும்பல்
அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 7 மணிக்கே போய் புதருக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த பொண்ணு வருன்னு வெயிட் பண்றாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கூட 2 பொண்ணுங்க வருவாங்க. அதை தாண்டி அப்போ பொதுமக்களோட நடமாட்டம் அதிகமா இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. சரி, அடுத்த நாள் போலான்னு 12ஆம் தேதி போறானுங்க. இதே மாதிரி போறானுங்க. அன்னைக்கும் மக்கள் நடமாட்டமா இருக்கு. அன்னைக்கு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் அன்பார்ச்சுனேட்டா மே மாசம் 13ஆம் தேதி 2015ஆம் வருஷம் இந்த வித்யா கூட வர்ற 2 ஃப்ரெண்டுக்கும் உடம்பு சரியில்லை. அப்ப ரெகுலரா அந்த பக்கம் வர்ற மக்களோட நடமாட்டமும் இல்லை. இதுதான் இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான விஷயமா இருந்திருக்கு. ஸோ காலைல 7 மணில இருந்து அந்த புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு தனியா வருது. அப்ப யாருமே இல்லாதப்ப இந்த 7 பேர் அப்படி வழியை மறைக்கிறானுங்க. அந்த பொண்ணு வந்து பதட்டத்தில் அப்படியே சைக்கிள் இருந்து கீழே விழுந்துருது. உடனே வாயை பொத்தி தரன்னு இந்த புதருக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. இன்னும் 2 பேர் சைக்கிளை இழுத்துக்கிறானுங்க. ஸோ சைக்கிளை இழுத்து இன்னொரு புதருக்குள்ள தள்ளிட்டு இந்த பொண்ணை கத்த விடாம வாயை பொத்திட்டு அந்த அபண்டட் ஹவுஸை நோக்கி கூட்டு போறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கான்கிரீட் பில்லருக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறானுங்க. எங்க வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பிளான் வந்து பக்காவா கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணோட ஆடைகளை களைஞ்சு முழு நிர்வாணமாக்கி அந்த ஸ்கூல் ரிப்பனை வச்சு கை கால்களை அந்த பில்லர்ல கட்டி மாறி மாறி அந்த பெண்கிட்ட இந்த காம கொடூரன்கள் தவறா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மற்றவங்களாம் அந்த பெண்ணை சீரழிச்சிட்டு இருக்கிறத இந்த சுவிஸ்குமார் அப்படிங்கிறவன் அழகா போன்ல கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். எண்ட் டு எண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு அந்த பெண்ணை கொலை பண்ற வரைக்கும் ரெக்கார்டிங் இருக்கணும். இதுதான் அந்த கார்பரேட் கம்பெனி இவனுக்கு போட்ட அக்ரிமெண்ட். ஸோ இவன் முதல்ல இருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஒரு 6-7 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை நாசமாக்கிறானுங்க. அப்போ வந்து இந்த பெரிய தம்பிங்கிற நபருக்கு தான் இந்த பெண் மேல பயங்கரமான போசனான கோபம் இருந்திருக்கு. ஈவன் பெரிய தம்பி மட்டுமல்ல, சிவதேவன்கிற இன்னொரு நபருக்கும் இந்த வித்யா மேல கோபம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த 2 பேரோட லவ் தான் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த 2 பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இந்த லோக்கல் பசங்க ஏதோ வெளியூர்ல இருந்து வந்து இங்க குடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கானுங்க. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, டே மச்சான் இங்க ஒரு ஃபிகர் மாட்டிருக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அவங்க ஒரு 7 பேர் வந்திருக்கானுங்க. ஸோ அந்த 7 பேரும் சேர்ந்து மாறி மாறி இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணை தவறா நடந்து அவ்வளவு தூரம் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு 14 பேர் சேர்ந்து ஒரு 18 வயசு பொண்ணை ஒரு கான்கிரீட் பில்லர்ல கட்டி போட்டு அந்த பெண் சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸையே கிழிச்சு வாய்க்குள்ள வச்சு இவ்வளவு பேர் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணும்போது அந்த பெண் அனுபவிச்ச வலியும் வேதனையும் நம்மளால வார்த்தையில விவரிக்கவே முடியாது. பட் இதுல இன்வால்வ் ஆன உதயசூரியன் அண்ட் சின்னப்பா அப்படிங்கிற 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க போனது உண்மைதான், பட் அந்த பொண்ணு அனுபவிச்ச அந்த சித்திரவதையை பார்க்க முடியாம நாங்க பாதியிலே ஓடி வந்துட்டோம் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி உதயசூரியன் அண்ட் சின்னப்பாங்கிற 2 பேர் வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபைனலா விசாரணையில கடைசியில அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணதுன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா சிவதேவன் அண்ட் தில்லைநாதன் 2 பேரும் தான் வெறும் கையை வச்சு இவ்வளவு பேர் அந்த பொண்ணை சீரழிச்சதுக்கு அப்புறம் அப்படி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சொந்தமான அந்த ஸ்கூல் பேக்கு, அந்த பொண்ணோட செருப்பு எல்லாத்தையும் அங்கங்க புதருக்குள்ள தூக்கி போட்டு சைக்கிளையும் ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டு இந்த பெண்ணோட சடலம் அப்படியே கான்கிரீட் பில்லர்ல அந்த பெண்ணோட ரிப்பனை வச்சு கட்டப்பட்டு அப்படியே போடப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட வாயில அந்த பெண் சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக அமுக்கி வச்ச ட்ரெஸ்ஸோட இந்த சூழ்நிலையில தான் அவங்க சகோதரர் தன்னோட சகோதரியை கண்டுபிடிக்கிறாரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த நபரோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்டை ஃபுல்லாக ஒருத்தன் வீடியோ எடுத்தான்ல அந்த சுவிஸ்குமார், ஸ்டார்டிங்லேருந்து இந்த பெண்ணை கொலை பண்ண வரைக்கும் அந்த வீடியோவை 2 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கான். இந்த கேஸில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுவிஸ்குமார் இருக்கான்ல இவனுக்கு வந்து நிறைய அரசியல் பின்புலம் இருந்திருக்கு. இனிஷியலாக ஒவ்வொருத்தராக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது எப்போ பெரிய தம்பி அரெஸ்ட் பண்ணாங்களோ அப்போவே இந்த சுவிஸ்குமாரை பொதுமக்கள் பிடிச்சு வச்சு ஒரு மரத்தில் கட்டி வச்சு வெளுத்து எடுத்திருக்காங்க. பட் அப்போ கூட இந்த சுவிஸ்குமாரை காப்பாற்றுறதுக்காக அப்போ ஸ்ரீலங்கா அரசியல் ஒரு மினிஸ்டர் வந்து இந்த சுவிஸ்குமார் இந்த மக்கள்கிட்ட காப்பாற்றி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவனுக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால ஈவன் இவன் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிறது கூட முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்கு பல அரசியல்வாதிகள் உடந்தையாக இருந்திருக்காங்க. பட் கடைசி நேரத்தில் இவனை திரும்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸில் 12 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பேர் என்னன்னா, இந்த பூபாலசிங்கம் பிரதர்னு 3 பேர் இருக்காங்களே, இந்திரகுமார், ஜெயக்குமார், தவக்குமார், இந்த 3 பேர். அதுக்கப்புறம் தில்லைநாதன், ஸோ இவனும் இன்னொருத்தவனு தான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுது. அதுக்கப்புறம் சிவதேவன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜெயதரன்கிற இன்னொருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மகாலிங்கம் சசிகுமார், இவன் தான் அந்த சுவிஸ்குமாருங்கிறவன். அதுக்கப்புறம் ஜெயவர்த்தனைங்கிற ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதயசூரியன்கிற அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ரவீந்திரன்கிற ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மகாலிங்கம் சுஷீந்திரன் அண்ட் ஃபைனலா பெரிய தம்பி, இவன் தான் இந்த இதுக்குள்ளே ஒரு மெயினான பிளான் போட்டு கொடுத்தவன். அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவனுக்கு உறுதுணையா இருந்தது இந்த சுவிஸ் குமார்ங்கிற நபர். இந்த சுவிஸ் குமார்ங்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெனரலா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து பயாலஜிக்கல் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சஸ்பெக்டோட உடம்புல இருந்து பயாலஜிக்கல் மெட்டீரியல் சாம்பிள் எடுப்பாங்களா, அப்போ இந்த சுவிஸ் குமாரை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் என்ன பண்றான், இவனுக்கு சாம்பிள் எடுக்கிற இடத்துல நர்ஸ் பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு அந்த நர்ஸ் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். அப்போ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து அடின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ வித்யாவோட கேஸில் பொதுமக்கள் பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சு அடித்து வெளுத்தப்பவும் இவன் திருந்தல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்ஸ் கிட்ட தவற நடக்க முயற்சி பண்றான், அப்பையும் அடிச்சு துவைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து அசரவே இல்லை. ஒட்டுமொத்தத்தில் தான் இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணிட்டோம் அப்படிங்கிற வருத்தமோ குற்ற உணர்ச்சியோ ஈவன் ஒரு அவமானமா கூட ஃபீல் பண்ணல. எந்த டைத்துல கூட அவன் நார்மலா இருந்ததுதான் போலீஸுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ் ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் எப்படியாவது இந்த கேஸை புஷ்வானமாக்கிறணும் அப்படிங்கிறதுல நிறைய அரசியல்வாதிகள் உடந்தையா இருந்திருக்காங்க. அதுலேயே இந்த சுவிஸ் குமாரை காப்பாற்றுறதுக்காக பலவிதமான அரசியல்வாதிகள் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஒரு கம்பெனிக்கு 2 கோடி ரூபாய்க்கு அந்த கிளிப்பிங்கை வித்தான் பார்த்தீங்களா. இதில் ரியலி அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ இந்த வித்யாவை தேடி கண்டுபிடிக்க அவங்க அம்மா அப்பா ஊர் மக்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை இவன் எடிட் பண்ணி அந்த கம்பெனிக்கு வித்திருக்கான். அந்த கம்பெனி இன்டர்நெட்ல பெய்டு சர்வீஸ் கொடுத்துருக்கான். எத்தனையோ லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க அம்மா அப்பா தன்னோட பொண்ணோட உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு சம்பந்தமான வீடியோ இந்த உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அந்த கார்பரேட் கம்பெனி தங்க பேர் வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ இதுலேருந்து எப்படி அந்த சுவிஸ் குமாரை காப்பாற்றணும், ஏன்னா அவன் காப்பாற்றினாதான் நம்மளுக்கு பிரச்சனை வராதுங்கிறதுக்காக நிறைய பணத்தை இறக்கி லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகளை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த கேஸை உடைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் லக்கிலி சில நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் இருந்ததுனால இந்த கேஸ் வந்து கண்டினியூஸா ட்ரையலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல சம்பந்தப்பட்ட அந்த 12 குற்றவாளிகளுக்கு அகைன்ஸ்டா ஆதாரம் இருந்தா கூட இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஐ விட்னஸ் ஒரு சின்ன பையன் வரான். ஒரு சின்ன பையன் 6-7 வயசு பையனும் அவங்க சகோதரரும் இந்த பக்கம் நடந்து போறப்போ இந்த பெண்ணோட சைக்கிளை வழிமறைச்சு இவங்க தரதரன்னு அந்த வித்யாவை இந்த புதருக்குள்ள இழுத்துட்டு போனதை 2 பேரும் பார்த்துருக்காங்க. அதுலயும் அந்த பெரிய தம்பியை கிளியராகவே பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த 12 பேருக்கும் அகைன்ஸ்டா ஒரு மிக முக்கியமான ஐ விட்னஸ் தடயமா பார்க்கப்படுது. ஸோ இப்படி இந்த கேஸ் ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கேஸை எப்படியாவது உடைக்கணுங்கிறதுக்காக இந்த சுவிஸ் குமார் இருக்கான்ல, அவனோட அம்மா வந்து இறந்து போன வித்யாவோட அம்மா சரஸ்வதிட்ட போயிட்டு, நீ வந்து ப்ராசிக்யூட்டருக்குலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த கேஸ்லேருந்து நீ கம்ப்ளீட்டாக விலகிக்குன்னு சொல்லி மிரட்டல் விட்டுருக்காங்க. அப்போ தான் தன்னோட பையனை காப்பாற்ற முடியும். உடனே அந்த அம்மா இதை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதாவது வித்யாவோட அம்மா சரஸ்வதி இந்த மாதிரி என்ன மிரட்டுறாங்க சஸ்பெக்டோட அம்மானு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த சஸ்பெக்ட் சுவிஸ்குமாரோட அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இந்தா நீ ஜெயிலுக்கு வான்னு ஜெயிலில் உட்கார வைக்கிறாங்க. அது ஏற்கனவே ஒரு வயசான அம்மா, தன்னோட பையன் இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணியிருக்கான், அப்படிப்பட்ட பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணலாமா, நீ முயற்சி பண்ணலப்பா நீ ஜெயிலில் உட்காருன்னு அந்த சுவிஸ்குமாரோட அம்மாவையும் ஜெயிலில் உட்கார வைக்கிறாங்க. அங்க அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஜெயிலேயே இறந்து போகுது. ஸோ இந்த கேஸ் ஃபைனலா ட்ரையலுக்கு வருது. 3 பேர் நீதிபதிகள் இருக்காங்க. சசி மகேந்திரன், இளஞ்செழியன், பிரேம் சங்கர்ங்கிற 3 நீதி அரசர்கள் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அப்படி வழக்கை விசாரிக்கும் போது பலவிதமான ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, மோப்பனாய் கொடுத்த ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, அந்த ஸ்பெக்ஸ் பெரிய தம்பியோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு, அதுக்கப்புறம் ஐ விட்னஸ் சொன்னதுன்னு பலவிதமான வழக்கோட விசாரணையை பார்த்ததுக்கப்புறம் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 பேர்ல 7 பேர் தான் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செஞ்சு மீதம் இருக்கிற 5 பேருக்கு அகைன்ஸ்டா சரியான தடயம் இல்லைன்னு அவங்கள வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. அதுலேயும் அந்த உதயசூரியன், சின்னப்பன்கிற 2 பேர் வந்து அந்த பெண் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடியே பாதிலே ஓடி வந்தாங்கல்ல, மேபி அந்த 2 பேரும் அந்த பெண் கிட்ட தவறா நடந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி இன்னொரு 3 பேரையும் சரியான எவிடன்ஸ் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனலா 7 பேரை குற்றவாளின்னு சொல்றாங்க. அவங்க யாருன்னா பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார், மகாலிங்கம் சுஷீந்திரன், தில்லைநாதன் சந்திரசேகரன், சிவதேவன், ஜெயேந்திரன் அண்ட் மகாலிங்கம் சசிகுமார். அவன் தான் அந்த சுவிஸ் குமார். இந்த 7 பேர் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்படுது. இப்போ இவங்களுக்கு ஃபைனலாக என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, அக்டோபர் மாதம் 2017 வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை ஸ்ரீலங்கன் நீதிமன்றம் கொடுக்குறாங்க. இதில் குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட இந்த 7 பேருக்கும் 30 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க.
அந்த 30 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க வெளியில வர முடியாது. அந்த 7 பேத்துக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுங்கிற மாதிரி தீர்ப்புல சொல்றாங்க. ஒட்டு மொத்தத்துல இவன் 30 இயர்ஸ் ஜெயில இருக்கணும், அதுக்கப்புறம் சாகணும். இனிமேல் இந்த 7 பேரும் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு கொலை செய்யப்பட்ட வித்யாவோட குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்ததோட மட்டுமல்லாம இந்த வழக்குல குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட 7 பேரும் தலா 10 லட்சம் ரூபாய் வித்யாவோட ஃபேமிலிக்கு காம்பன்சேஷனா கொடுக்கணும். அதாவது மொத்தம் 70 லட்சம் ரூபாய் அந்த ஃபேமிலிக்கு காம்பன்சேஷனா கொடுக்கணுங்கிற மாதிரியும் அந்த தீர்ப்புல சொல்றாங்க. ஸோ இந்த வழக்கு இதோட விசாரணையோட முடிவுக்கு வந்தா கூட தன்னோட பெண்ணோட மரணம், அதாவது ஸ்கூல் போயிட்டு இந்த பக்கம் வருவாளேன்னு காத்துட்டு இருந்த அவங்க அம்மாவுக்கு தன்னோட பெண்ணோட இழப்பை தாங்கிக்கவே முடியல. நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவா இருந்துச்சுன்னா இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணியிருந்தா நிறைய உயிரோடு இருந்திருப்பாளே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு பலவிதமான விஷயங்கள் மனசுக்குள்ள வருது. சே, அன்னைக்கு நம்ம பொண்ணை தனியா விட்டுருக்க கூடாதா, அன்னைக்கு விடாம இருந்தா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாள, இல்ல வேலைக்கு போனானே தன்னோட பையன் அன்னைக்கு ஒரு நாள் அவன் லீவ் போட்டிருந்தாலோ, இல்ல அவன் லேட்டா வேலைக்கு போனாலோ தன்னோட பொண்ணை போய் ஸ்கூல்ல விட்டுட்டு போயிருப்பானே, அப்போ தன்னோட பொண்ணு உயிரோட இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இன்னுமே அவங்க அம்மா மனசுல வந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு இழப்பை கடந்து வர்றதுக்கு பல வருடங்கள் தேவைப்படும். ஏன் எத்தனை ஜன்மங்கள் கொடுத்தா கூட இந்த மாதிரி இழப்ப ஒரு பெத்தவங்களால கண்டிப்பாவே தாங்கிக்க முடியாது. என்னதான் சிஐடி போலீஸ் ரொம்ப திறமையா ஒர்க் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணா கூட இனிஷியல் ஸ்டேஜ்ல போலீஸ் இவங்க 2 ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் கூட அந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கலங்கும் போது போலீஸும் இந்த கேஸ்ல கொஞ்சம் மோசமா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பயே அந்த பெண்ணை தேடி பார்த்திருக்கலாம். பட் இந்த பெண் ஏற்கனவே காலையிலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இவங்க சாயங்காலம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா ஃபாரன்சிக் டீமுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நாள் போக போக டைம் ஆக பல தடயங்களை இழக்க நேரிடும். ஸோ உண்மையிலேயே போலீஸும் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் மோசமாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் எவ்வளவு கொலை வழக்குகள் நடந்தால் கூட 2015ஆம் வருஷம் நடந்த இந்த நிகழ்வு ஸ்ரீலங்கா மக்களால் எப்பவுமே மறக்க முடியாது. இந்த வழக்குக்கு ஸ்ரீலங்கா மக்களோட மத்தியில் எப்பவுமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ இந்த கேஸ் இதோட முடிவுக்கு வந்தது. இந்த கேஸை பற்றி எனக்கு பல விஷயங்கள் மனசில் தோணுது, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லைப்பா எனக்கு இந்த கிரைம் கேஸ் மட்டும் போதும், இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னா நீங்கள் தாராளமாக இங்கேயே கட் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே இந்த கேஸ் படித்து முடிச்சுட்டு மனசுக்கு பயங்கர பாரமாக இருக்குது. ஒரு பெண் குழந்தையோட தகப்பன்கிற முறையில் அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. அதுவும் அந்த 18 வயசு பெண்ணோட இறுதி நிமிடங்கள், ஒரு 14-15 மனித மிருகங்கள் அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த பெண்ணு எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கோம். ஒரு வலியை அனுபவிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன ஆறுதலே கத்துறதான் அந்த வலியை. இப்போ ஹாஸ்பிட்டலே ஊசி போடும்போது ஆணு கத்துறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் தான். அந்த ரிலாக்ஸேஷனை கூட கொடுக்காம வாயில துணியை இப்படி புஷ் பண்ணி ஒரு 14-15 பேர் அந்த பெண்கிட்ட அடுத்தடுத்து தவறாக நடந்திருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு வலியை அனுபவிச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த பெண்ணோட மரணம் அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு. ஸோ இந்த கேஸை படிச்சு நம்ம எல்லாருமே என்ன தோணும், இனிமேல் இந்த மாதிரி ஐசோலேட்டடான இடத்துக்கு பொண்ணுங்க தனியாக போகக்கூடாது, சைக்கிளில் போகக்கூடாது. எஸ், அது உண்மைதான். பட் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சூழ்நிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக போனால் அந்த பொண்ணை பார்க்குற விதமே வேற மாதிரி தான் இருக்குது. பட் அதே மாதிரி தான் ஒரு அன்ஈவன் டயத்தில் ஒரு பொண்ணு தனியாக நடந்தால், ஒரு ஆண் போகிறான் இல்லை 4 பேர் குடிச்சிட்டு வந்தால் அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதோ பெர்மிஷன் கொடுத்த மாதிரி தான் பல பேரோட மைண்டுமே இந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த சூழ்நிலை கண்டிப்பா மாறணும். ஒரு பொண்ணு எப்போ வேணாலும் தனியா போனா கூட அந்த பெண்ணை தவறா பார்க்காம அந்த பெண்ணுக்கு எந்த பங்கமும் வராத பார்த்துக்கிறது ஒரு ஆணோட கடமை. பட் அந்த சூழ்நிலை நம்ம கண்ட்ரியில இருக்கா, இல்லை நம்ம கண்ட்ரியில் இருக்க பல கண்ட்ரியில் இது இல்லை. அப்போ அது வரைக்கும் நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதுக்காக அந்த பொண்ணு அனாவசியம் என்ன பாருக்கும் இதுக்கும் போய் குடிச்சிட்டு இருந்துச்சா, ஸ்கூலுக்கு தானப்பா போச்சு அப்படின்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. மேபி அந்த ஏரியா ரொம்ப ஐசோலேட்டடாக இருந்ததுனால தனியாக போயிருந்திருக்காம இருந்திருக்கலாம். அவங்க அம்மா நினச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவு போட்டிருந்தா அந்த பொண்ணு நேரம் உயிரோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. சரி, நம்ம அதுக்காக எல்லா பழியும் ஒரு பொண்ணு மேலே தூக்கி போட்டு போக முடியுமா? அதுக்காக ஐசோலேட்டட் ஏரியா இருந்தால் காலைல 7:30 மணிக்கு கூட ஒரு பொண்ணு தனியாக போகக்கூடாதா அப்படின்னா எஸ், நல்ல கொஸ்டின் தான். அதே கொஸ்டின் தான் எனக்கு வருது. அப்போ இந்த டயத்தில் நம்ம ஆண் பசங்களுக்கும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்களுக்கும் சில ரெஸ்பான்சிபிள் வேணும். ஒரு பொண்ணு தனியாக நீ என்ன வேணாலும் பண்ணிடுவியா, அந்த ரைட்ஸ் உனக்கு இருக்கா, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ரைட்ஸ் கிடையாது. இந்த கேஸோட ட்ரிகரிங் பாயிண்ட் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நபர் இந்த பொண்ணை லவ் பண்ண போகிறாரு, இந்த பொண்ணு முடியாதுங்குது, செருப்பை கழட்டி அடிக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருது பார்த்தீங்களா, ரிஜெக்ஷன்.
இந்த ஆண் பசங்களால் ஆம்பளை பசங்களால் இந்த ரிஜெக்ஷனை தாங்கிக்க முடியல. சில பேர் அழுதுட்டு போயிடுவான், சில பேர் மனசுக்குள்ளே கவலை வச்சுட்டு போயிடுவான். பட் பல பேர் இந்த மாதிரி வெஞ்சன்ஸோட தான் சுற்றிட்டு இருக்காங்க. நீ என்னை ஏமாத்திட்டியால, நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டியால, உன்னை என்ன பண்ணுறாங்க பாரு. ஸோ அதனால் நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், நம்ம பசங்க சக்ஸஸை எடுத்துக்கிறத எப்படி என்கரேஜ் பண்ணி கற்றுத்தரமோ, ஜெயிக்கணும்னு சொல்லி கற்றுத்தரமோ, அதே டயத்தில் தோத்துட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் கற்றுத்தரணும். அதை நம்ம கற்றே தரதில்லை. நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் தான் சொல்கிறோம். நீ வந்து ஃபெயில் ஆகிட்டு வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஃபெயில் ஆகிட்டு வந்தால் திட்ட தான் சொல்கிறோம். ஸோ அதுலேயும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த ரிஜெக்ஷனை சொல்லி கொடுத்து வளர்ந்துருந்தா இந்த கேஸோட ட்ரிகரிங் பாயிண்டே இருந்திருக்காதா? இவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணு ரிஜெக்ஷன் பண்ணி போயிருக்கோம். சரி ஓகே, நம்ம இன்னொரு பொண்ணை பார்த்து பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு இவன் போயிருப்பான்ல. ஸோ இந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியல. அதுதான் இந்த கிரைமுக்கு வந்து ஒரு ஆணி வேற இருந்திருக்கு. அதே டயத்தில் இந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் அந்த பொண்ணுகிட்ட இவன் என்ன பண்ணான்னு தெரியல, எதுக்காக அந்த பொண்ணு செருப்பை கழட்டி அடிச்சிச்சுன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் இந்த மாதிரி ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணும்போது அது சில பேரோட ஈகோ வந்து தூண்டி விட்டு போயிடுது. ஸோ பெண்கள் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. அன்னெசரியாக யாருக்கிட்டையும் போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. பிடிக்கல அவ்வளோதான். தேவையில்லாமல் பேசணும்னா அது வந்து எதிர்த்து நிற்கிறவன் எந்த மாதிரி ஆள் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இவன் சாதாரண ஆளாக இருந்தால் அவமானமாக போச்சுன்னு போயிடுவான். பட் இவன் பாருங்கள், இந்த கேஸில் பழி வாங்குற கேரக்டர். அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனை தாண்டி போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் ஆபத்தாக இருக்குது. ஸோ ரிஜெக்ஷனை பசங்களும் தெரிஞ்சுக்கணும், தாங்கிக்கணும். அதே டயத்தில் ஒரு பொண்ணு வந்து எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீட்டாக ஒதுங்கி போகிற அந்த ஆர்ட்டையும் கற்றுக்கணும். தேவையில்லாமல் இந்த மாதிரி ஓவராக ரியாக்ட் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ்லேருந்து நம்ம இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எம்பத்தி, ஒரு மனிதாபிமானம், இரக்கம். ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தனை ஊசியை வச்சு நீ குத்துற அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்குங்கிறத ஒரு செகண்ட் இது நம்மளுக்கு குத்துனா இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா அந்த தப்பை நம்ம பண்ண மாட்டோம். நிறைய கிரைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ எம்பத்தி. அதான் இப்போ நேற்று கூட ஒரு சீரியல் கில்லர், இந்த சந்திரன் ஒரு சீரியல் கில்லர், அவன்கிட்ட இதே தான் சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க, எவ்வளோ ஜீரோ எம்பத்தி. அப்படி எம்பத்தி இல்லை அப்படின்னா மற்றவனை காயப்படுத்துறதோ ஹர்ட் பண்ணுறதோ ஒருத்தர் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடறான். அதுதான் இந்த மாதிரி கொலைகாரங்களை உருவாக்குதுன்னு எனக்கு தோணுது. இந்த எம்பத்திங்கிறது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக பார்க்கப்படுது. ஸோ சின்ன வயசுலேயே நம்ம பசங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தவங்க மேல ஒரு சின்ன இறக்கமாதி இருக்கா, அது வந்து மனுஷனா இருந்தாலும் சரி, ரோட்ல போற ஒரு சின்ன நாய்க்குட்டியா இருந்தாலும் சரி, பூனைக்குட்டியா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு வலிக்குது, சே பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்பத்தி இல்லாம ஒரு குழந்தை வளர்றதை நீங்க பார்த்தீங்கன்னா அது இம்மிடியேட்டாக கரெக்ட் பண்ண வேண்டியது பெற்றவங்களோட கடமை. இல்லைன்னா அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து நான் ஒரு 2-3 ஐசோலேட்டட் கேஸில் நான் பார்த்து சொல்லலை. இது வரைக்கும் நான் ஒரு 1000க்கு மேற்பட்ட கேஸை நான் கவர் பண்ணியிருப்பேன். 99% இந்த சீரியல் கில்லருக்கு எம்பத்திங்கிறது இல்லை. ஸோ எம்பத்தி இல்லாத எல்லாரும் சீரியல் கில்லராக இருப்பானான்னு சொல்ல முடியாது. பட் அதே டயத்தில் சீரியல் கில்லர் எல்லாத்துக்குமே இந்த எம்பத்தி, மனிதாபிமானம், ஈவு இறக்கம் அப்படிங்கிறது துளி கூட இல்லை. ஸோ இந்த வழக்குலேருந்து நம்ம ஆண்கள் நிறைய பேர் நல்ல விஷயம் கற்றுப்போம். பெண்களை போதைப் பொருள் மாதிரி ட்ரீட் பண்ண வேணாம். ஆண்கள் பெண்களை விட உடல் வலிமையாக இருக்காங்கிறதுக்காண்டி அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையை மாற்றுவோம். ஒவ்வொருத்தருக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுறான், தட்ஸ் குவைட் நார்மல். அந்த பொண்ணு நோன்னு சொல்லிட்டு போகலாம். தேவையில்லாமல் செருப்பு கழட்டி அடிக்காமல் அவனோட தன்மானத்தை சீண்டாமல் அந்த பொண்ணு போயிருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். ஒரு பொண்ணுன்னா நீ ரெஸ்பெக்ட் கொடு, அந்த பொண்ணு பையனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே வந்து கிரைம் வந்து ட்ராப் ஆயிரும். ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம குழந்தை வளர்ப்பில் அங்கங்கே பண்ணுற சில தவறுகளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குழந்தைக்கு எம்பத்தி இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒரு பெண்ணை அந்த ஆணை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆணை அந்த பெண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரணும். யாருக்கும் இங்கே அடிமை கிடையாது. அந்த காலெல்லாம் மாறி போச்சு. ஒரு பொண்ணுனா வீட்டில் இருந்தால் இருக்கணும், வேலை செய்யணும், சமைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. பொண்ணுங்களும் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, இங்கே பசங்களும் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, இங்கே பொண்ணுங்களும் சாஃப்ட்வேர் வேலை பார்க்குறாங்க, பசங்களும் இங்கே எல்லாத்துக்குமே ஈக்குவல். எல்லாமே இப்போ 100% ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்மளோட மனநிலை மாறலை. இந்த சுச்சுவேஷன் மாறி இருக்கு. பட் நிறைய பேரோட மனநிலை மாறலை. ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஆண் தோக்குறதை நிறைய பேரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாலே பாதி கிரைம் குறைஞ்சிரும். ஹோப்ஃபுல்லி நம்ம பல நல்ல விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம். இந்த கேஸ்லேருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.